சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் புத பகவானுடைய அம்சம் எப்படி இருந்தால் ஜாதகத்துக்கு நல்லது, அதே போல் அவர் எந்த அளவிற்கு ஜாதகத்தில் முக்கியத்துவம் பெறுகிறார், ஏன் என்று சொல்லக்கூடிய செய்திகளை முழுமையாக பார்க்க போகிறோம். இதை முழுமையாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிபடக்கூடியதாக அமையும். இப்போ எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் புத பகவான் தான் பொதுவாகவே மக்கள் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு புத்தி கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவருக்கு வெய் புதன் என்று சொல்கிறது உண்டு. பிரகாசமாக சூரியனுக்கு பக்கத்திலே சுழலக்கூடிய, அந்த வெளிச்சத்துக்குள்ளேயே சுற்றிட்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட அந்த புத பகவான் தான் அறிவு, ஆற்றல், திறமை, கல்வி, இப்படி பல, அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ரொம்ப அறிவு கூர்மையாக, புத்திசாலித்தனமாக, நுண்ணறிவோடு, நேர்த்தியாக, நல்லா உழைக்கணும், 4 பேருக்கு மத்தியில் புகழ் பெறணும், எல்லாரும் அவரை பார்த்து ரோல் மாடலாக காப்பி அடிக்கணும், இப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா புத பகவானுடைய அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஏனென்றால் புத பகவான் இந்த இளம் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற போது, இப்போ படிக்கிற வயசில் ஒரு ஜாதகத்தை யாராவது கொண்டு வந்தாங்கன்னா முதல்ல பார்க்கறது புதன் எங்கே இருக்கிறார், அவர் யாருக்கு பக்கத்தில் இருக்கிறார், புத பகவானுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் யார் யார், இப்படின்னெல்லாம் நிறைய பார்க்குற பழக்கம் உண்டு. ஏனென்றால் இளம் பிள்ளைகளுக்கு, அது கிரகத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா புத பகவானுக்கு இளைய கிரகம்னு சொல்லுவோம். அப்போ முதிர்ந்த கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான். நின்று தூரத்தில் சூரியனிலிருந்து கடைசி கிரகமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர் இவர், சூரியனிலிருந்து முதல் கிரகமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அதனால் இவருக்கு இளைய கிரகம் அப்படின்னு பேர். எப்பவும் சுட சுட அப்படி அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த இளைய கிரகம். அப்போ இளைஞர்களுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் உரித்தானவராக புத பகவான் ஒரு ஜாதகத்திலே வேலை செய்கிறார், அமைப்பை உருவாக்குகிறார். அதனால தான் புத பகவானுடைய அம்சத்தை முன்னிட்டு தான் கல்வி ஏற்படும். அதாவது மனிதனுடைய அறிவு என்பது 2 வகைகளிலே உருவாகும். ஒன்று இயற்கையாகவே அவங்க பெற்றோரிடமிருந்து, தாத்தா பாட்டி, அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஜீன். இன்னொன்று இந்த உலகத்தை பார்த்து கல்வி கற்று மற்றவர்களிடமிருந்து தெரிந்து கொண்டு, புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்டு, இப்படி ஒரு அனுபவங்களை பெற்றுக்கொண்டு போகின்ற ஒரு அறிவு. என்னை பொறுத்தளவு இந்த அறிவு என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை சமாளிப்பதற்குண்டான ஐடியாவை அந்த அறிவு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த புதன் தான் இளம் பிள்ளைகளின் கல்விக்கு அதிபதி. அப்போ இந்த கல்வி நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி புதன் நல்லா இருக்கணும். புதன் தான் கணித நிபுணத்துவத்துக்கு அதிபதி. ஒரு பையன் ஒரு சிஏ படித்து பெரிய ஆடிட்டர் ஆகி, அதுலேயும் இந்த உலகத்தில் ஒரு 10 பேரில் ஒருத்தர் கணித மேதை, பொருளாதார வல்லுனர், இப்படின்லாம் சொல்கிறோமா இல்லையா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பொருளாதார சிற்பின்னு அவரை கொண்டாடுறோம். அவர் படித்த படிப்பெல்லாம் பாருங்களேன், எக்கச்சக்கமாக படிச்சிருக்கிறார். அப்போ அந்த படிப்புக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது இந்த புத பகவான் தான். இந்த புத பகவான் ஒரு ஜாதகத்தில் தெளிவாக இருந்தால் தான் 100 ரூபா சம்பாரிச்சா கூட அதை எப்படி செலவு பண்ணணும், எப்படி மிச்சம் வைக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி காப்பாற்றிக்கணும், வருங்காலத்துக்கு தேவைப்படுவதை எப்படி வச்சிருக்கணும், இப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது புத பகவானுடைய அம்சம் சிறப்பாக இருந்தால் தான் கிடைக்கும். இது பொருளாதாரத்தில் மட்டும் நான் சொல்லலை. ஒரு ஊருக்கு போகணும்னு திட்டம் போடுறீங்க, அதற்கு கூட புத பகவானுடைய அந்த அறிவு கூர்மை தேவைப்படும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறதுக்கு முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் பயணம் பண்ணுறாங்க. இப்போ வெள்ளைக்கார நாட்டிலேருந்து இங்கேருந்து அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா முதுகில் ஒரு பேக் போட்டுட்டு கையில் ஒரு டைரியோ பேப்பரோ வச்சுக்கிட்டு எல்லா இடத்தையும் சுற்றிட்டு பாதுகாப்பாக ஊர் போய் சேர்றாங்க. இதெல்லாம் ஒரு திட்டமிடுதலின் ஒரு அங்கம். இதற்கு கூட புதன் தேவைப்படுகின்றார். அதான் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, தொழில் பண்ணுறதுக்கே புத பகவானுடைய அருள் இருக்கணும். வரவு எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ போகுது, இதில் நமக்கு என்ன பங்களிப்பு, நம்ம பணம் எவ்வளவு இருக்குது, எவ்வளோ போட்டோம், எவ்வளோ எடுத்திருக்கிறோம், இப்படி என்று பெட்டிக்கடை முதலாளிகளிலிருந்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனி நடத்தக்கூடியது வரைக்கும், அதுக்கு தான் ஆடிட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இடங்களில் புத பகவானுடைய அம்சம் மிக தெளிவாக தெரியணும். அதனால தான் புதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை வணிகர்களின் கடவுள் என்று சொல்லுவது கூட உண்டு. புத பகவான் தான் வணிகர்களின் கடவுள். 1 பைசா போட்டு 2 பைசா எடுக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கறது தான். அதனால தான் இவருடைய தேவதை, அதிதேவதையை மகாவிஷ்ணுவாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ திருப்பதியில் என்ன நடக்குது, திருப்பதிக்கு போகிறாங்க, ஒரு வேண்டுதல் போடுறாங்க, இது நடந்தால் நான் இவ்வளோ உண்டியலில் போடுறேன்றாங்க. அப்போ அந்த வணிகம் நடந்தால் நான் திருப்பி இவ்வளோ கொடுக்குறேன்னு வேண்டிட்டு வராங்க, அது கண்டிப்பாக கிடைக்குது, அங்கே போய் உண்டியலில் கொட்டுறாங்க.
அப்போ புத பகவானுடைய அதிதேவதையே மகாவிஷ்ணு. அப்ப நீங்கள் வழிபட வேண்டியவர்களில் ஒன்று மகாவிஷ்ணுவை நல்லா கும்பிட்டுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொய்வு நிலைமைகளை நீங்கள் சமாளித்துக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னாலே புத பகவானுடைய தசாபுக்தி, அவருடைய பார்வை, லக்கணத்திலிருந்து எங்க இருக்கிறார், அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், இவைகளெல்லாம் பார்த்துட்டு அந்த புதன் தசையோ அல்லது புதன் புக்தியோ அல்லது புதன் அந்தரமோ இல்லை கோச்சாரத்தில் புத பகவான் 3, 6, 10, 11 போன்ற உபஜய ஸ்தானங்களில் அமர்கிற போதோ நீங்கள் ஒரு தொழில் துவங்குகிற போது அது மிக பிரமாதமாக வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப தொழில் துவங்குறதுக்கே புத பகவான் தேவைப்படுகிறார், அதை நடத்துவதற்கும் புத பகவான் தேவைப்படுகிறார். ஆக மொத்தம் அறிவின் ஒரு திடமான ஒரு சிம்பல் யாருன்னு கேட்டா இங்கிலீஷ்ல மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. அந்த மெர்க்குரி இந்த புத பகவான் தான். கல்வி மட்டும் இல்லை, எழுத்தாற்றல் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ சில பேர் எழுதுறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளே லட்டு மாதிரி எழுதுவாங்க, பார்க்குற போதே பிரமாதமாக இருக்குமா எழுத்து அப்படிம்பாங்க, அச்சிட்ட மாதிரி இருக்கும். அந்த எழுத்து வடிவம் பெறுவது புத பகவானுடைய அம்சம். அதனால தான் உடல் உறுப்புகளில் இந்த விரல்களை நாம் புதனுடைய அம்சம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். காது, இந்த விரல்கள், இதெல்லாம் புதனுடைய அம்சம். அப்போ விரலை வச்சு தான் நம்ம பேனா பிடிச்சி எழுதுறோம். அழகான எழுத்துக்களை கொடுக்கக்கூடிய புத பகவானுடைய அம்சம் கை விரல்களில் தங்கியிருக்கிறது. சில பெண்கள் கோலம் போடுவாங்க, பார்த்தா தெரியும். அந்த கோலம் போடுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவ்வளவு வளைவா இவ்வளவு சரியா நீங்க கோலம் போடுறீங்கன்னு கேட்கிற அளவுக்கு அவங்க கோலம் போட்டிருப்பாங்க. இந்த அம்சங்கள் எல்லாம் அந்த விரல்ல இருந்து வரக்கூடியது. இதெல்லாம் அந்த புத பகவானுடைய கற்பனை என்பதை விட கற்றுக்கொண்டதை மிக தெளிவாக செய்கின்ற சிந்தனை ஆற்றல் அந்த புத பகவானுடைய அம்சம்னு எடுத்துக்கணும். இது மட்டும் எதுக்குங்க, ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஒரு விஞ்ஞானம் படிக்கிறான், ஒரு புதிய ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறான், ஏதோ ஒன்று இன்னோட்டிவா ஏதோ ஒன்று பண்றாங்க, இதெல்லாம் இந்த புத பகவானுடைய அம்சம்தான். இந்த உலகத்துல மருந்து கண்டுபிடித்தவர்கள், இயந்திரங்கள் கண்டுபிடித்தவர்கள், ராக்கெட் சயின்ஸ்ல இருந்து சாதாரண ஒரு விஷயத்துல ஒரு விவசாயியா இருந்தா கூட இந்த பயிரை இந்த இடத்துல நட்டா தான் காய்க்கும் அப்படிங்கிற இயற்கை அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான புதுமைகளிலும் கண்டுபிடிப்புகளிலும் இந்த புத பகவானுடைய அம்சம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பாருங்களேன், புத பகவானுடைய அம்சம் மிக வலுவாக இருந்ததுன்னா அவங்க எதோ புதுசு புதுசா செய்ய ட்ரை பண்ணுவாங்க. வீட்டில் உட்காந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, பாட புத்தகத்தை முடிச்சு வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் டீல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அந்த புத பகவானோட அம்சத்தில் தான் வரும். புதியன கண்டுபிடிக்கிறது, உலகத்துக்கு அர்ப்பணிக்கிறது, இதுக்கு தேவையான சிந்தனைகள், அந்த அறிவார்ந்த சிந்தனைகள் எல்லாம் இந்த புத பகவானோட அம்சம். இவ்வளவு எதுக்கு கவிஞர்களாக இருக்கக்கூடியவங்க, மேடை பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவங்க, பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவங்க, படைப்பாளிகளாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் இந்த உலகத்துல இவருடைய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நடைமுறை அந்த வாழ்க்கை அமையுதுன்னு கேட்டா இந்த புத பகவானுடைய அம்சம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்ப டிவி விவாதங்கள்ல நம்ம பார்க்குறோம், 4 பேர் 5 பேர் சேர்ந்து விவாத மேடை பண்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் அவர் கேட்கின்ற கேள்வி சொல்லுகின்ற பதில்ல மற்றவங்க எல்லாம் வாயடைச்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல புத பகவானுடைய அம்சம் வலுப்பெற்ற ஜாதகர் தான் அந்த எல்லோரையுமே கருத்துக்களின் ரீதியாக சந்தித்து கருத்துக்கள் வாயிலாக போட்டியிட்டு அவர்களை வென்று காட்டக்கூடிய இந்த அம்சங்கள் எல்லாம் இந்த புத பகவானுடைய அம்சம்தான். ஒரு பையனுடைய ஜாதகத்துல, பொண்ணோட ஜாதகத்துல புத பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து ராகுவும் அந்த புதனோட வலிமை பெற்றிருப்பாரே ஆனால் அந்த குழந்தை டெஃபினட்டா ஐடி படிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ப்ரோக்ராமிஸ்டா போறது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பெரிய சாதனைகள் பண்றது, அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வேலைக்கு போய் மிக மிக வேகமாக வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறது. இது எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் புதனும் ராகுவும் இணையிறது. இந்த ராகு என்று சொன்னாலே மாயக்கல்வி அப்படின்னு சொல்றது உண்டு. கண்ணால் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ வெயிட் உள்ள பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அது இவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியும். ஆனால் எலக்ட்ரிக்கல் படிக்கிறாங்க பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி தொட்டு பார்த்து வெயிட் பார்த்து பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட மாயக்கல்வி, அதுதான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. இந்த புத பகவானுடைய அம்சம் வலுப்பெற்றிருந்து இந்த ராகுவின் அம்சமும் வலுப்பெற்றிருந்தால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஐடி துறையில பிரமாதமா சாதிக்கிறவங்கள பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறைகளில் சாதிக்கிறது போல ஜோதிட துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல நாவம்சம், நல்லா பேசுறது, வார்த்தை பழிதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா? அந்த ஆள் சொன்னா நடக்கும்பா, அவர்கிட்ட கேட்டா சரியா இருக்கும், அவர் தான் கரெக்டா தீர்வு சொல்லுவாரு. இப்படிப்பட்ட தன்மைகளில் ஆய்ந்து அறிந்து பலன் சொல்லுகின்ற ஜோதிட வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு கூட புத பகவானுடைய அம்சம் மிக சிறப்பாக இருக்குமே. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் மிக தெளிவாக அந்த ஜோதிட வட்டாரத்திலேயும் கூட புகழ் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீதிபதிகளுக்கே இந்த புதனுடைய தன்மை அதிகமாக இருக்கணும்.
என்னதான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்திற்கும் இருந்தாலும் கூட புத பகவானுடைய அம்சம் சரியாக இருந்து செவ்வாயும் வலுப்பெற்றிருந்தால்தான் அந்த நீதிபதிகளாக அவர்கள் இந்த உலகத்தில் சரியான முறையில் கரெக்டாக தீர்ப்பு சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கிராமங்களில் போனீங்கன்னா சாதாரணமாக படிக்காத ஒரு மனுஷனாக இருப்பான், ஒரு சுத்தியில ஒரு ஒளி வச்சு அழகான சிற்பத்தை செதுக்குறாங்க கல்லில். இவ்வளவு பெரிய பிரமாதமான ஒரு சிற்பம் இந்த கல்லுல இருந்து எப்படி வடிக்கப்படுது படைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிற்பியின் மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை அப்படியே பிரதிபலிக்கின்ற மாதிரி ஒரு பேப்பர்ல படம் வரைகிறது, ஓவியம் எடுப்பது, கல்லில் சிலை வடிப்பது, இது எல்லாமே புத பகவானுடைய அம்சத்தின் மூலமாகத்தான் கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து சேரும். நல்ல வியாபாரி புத பகவான் தான். இதெல்லாத்துக்கும் மேல உறவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாய் மாமனுக்குடைய கிரகம் புத பகவான். ஒரு ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்றிருந்தால் அந்த பிள்ளை தாய்மாமன் உதவிகளை பெற்றுக்கொள்ளும், தாய்மாமன் உறவுகளை பேணி பாதுகாக்கும், இப்படிங்கிறதெல்லாம் சொல்றது உண்டு. இப்படிப்பட்ட புதனுக்கு அடுத்த கட்டத்துல எந்த கட்டத்தில் புதன் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த புதன் இருக்கின்ற கட்டத்திற்கு அடுத்த கட்டத்திலே அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒருவேளை சனி, ராகு, கேது, செவ்வாய் இப்படிப்பட்ட அசுப கிரகங்கள் இருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக அந்த பிள்ளையின் படிப்பு என்பது தடைபடக்கூடியதாக இருக்கும். படிப்பு தான் தடைபடுமே தவிர, ஆனால் அவர்களுடைய இயற்கை அறிவாற்றலை வைத்துக்கொண்டு வருங்காலத்தில் அந்த பிள்ளை மிகப்பெரிய சிறப்பை தொட்டுவிடும். அது மட்டுமல்ல, புத பகவானுக்கு 5ஆம் இடத்த அதிபதி புதனுக்கு பக்கத்து வீட்டில் இருப்பாரே ஆனால் அந்த பிள்ளை தாய்மாமன் வீட்டில் பெண் எடுப்பதும் தாய்மாமன் மகனை திருமணம் செய்யக்கூடியதுமாக காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே போல புத பகவானுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை தான்மையை வாய்த்து தான் தொழில் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். தொழில் மட்டுமல்ல, புகழ் பெறுவது. உதாரணத்துக்கு புதன் விருட்சகத்திலிருந்து 10 குடையவனாக இருக்கக்கூடியவர் சூரியன். எப்பொழுதும் சூரியனும் புதனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்படியானால் அந்த வாய்ப்பு படைத்திருக்கக்கூடிய அந்த ஜாதகர் நிச்சயம் இந்த உலகத்தில் ஒரு வட்டத்திற்குள் புகழ் பெறக்கூடியவராக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்படி இந்த புத பகவானை பொறுத்தளவு எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய வலிமை குன்றிருக்குமே ஆனால் கண்டிப்பாக அது சிறப்பை கொடுப்பதில்லை. அதே போல புத பகவான் கெட்ட கிரகங்களின் சேர்க்கையோடு இருக்கிற போதும் கூட நான் சொன்ன இத்தனை வட்டங்களிலும் அது போய் எட்டி பார்ப்பாங்க, முடியாம திருப்பி வருவாங்க. ஆனா அது மாதிரி வேற ஒரு துறைகள்ல ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக புத பகவானுடன் எப்பொழுதுமே சூரியன் மட்டும் இணைந்திருக்கலாம். வெய் புதன் அப்படின்னு பேரு. சூரியனும் புதனும் இணைந்து 1, 4, 8 போன்ற இடங்களில் இருந்து விட்டால் 2 டிகிரி முடிக்கிறவங்களை நீங்க ரெங்க பார்க்கலாம். உங்க குழந்தை டபுள் டிகிரி முடிச்சிருந்தா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. 1, 4, 8ஆம் இடங்களில் லக்கணத்திற்கு சூரியன் புதன் இருப்பாரே ஆனால் டபுள் டிகிரி முடிச்சிருவாங்க. இங்க வந்து பிஏ முடிச்சிருப்பாங்க, அங்க அமெரிக்காவில் போய் இல்லாட்ட லண்டன்ல போய் எம்எஸ் படிச்சுட்டு வரக்கூடியவங்க எல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் அந்த புதனுடைய அமைப்புனால வரும். புதன் தான் கணித நிபுணத்துவத்துக்கு அதிபதி. நான் முதலே சொன்ன ஆடிட்டரா இருக்கிறது இதெல்லாமே கூட. இன்னொரு ரகசியம் தெரியுமா? ஒரு ஜாதகர் புதன் வலிமை பெற்றிருப்பாரே ஆனால் அந்த ஜாதகரை பொறுத்தளவு எத்தனை வயதுகளானாலும் சரி, நரைமுடி வந்திருந்தாலும் சரி, அந்த இளமை துள்ளல் என்று சொல்லக்கூடியது, இளமை எண்ணங்கள் என்று சொல்லக்கூடியது, சில பேர்கிட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா நக்கல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சின்ன பிள்ளையாட்ட சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சின்ன பிள்ளை மாதிரியே அந்த குழந்தைத்தனமான எண்ணங்களோடு வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள். இது எல்லாமே ஜாதகத்தில் புத பகவானுடைய அம்சத்தை பெற்றுத்தான் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல ஒரு ஜாதகருக்கு அழகான ஒரு முக அமைப்பு, அழகு என்பதை விட லட்சணமான ஒரு முக அமைப்பு இருக்கணும்னா அந்த இடத்துல புத பகவானுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப கட்டாயமா வேணும். இந்த 2ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளை பாருங்க. மூக்கு எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், கண்ணம் எப்படி இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி சிறப்பா இருப்பாங்க. புதன் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருப்பாரே ஆனால் அவர்களுக்கு கண்கள் கொஞ்சம் சிறுசா இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு பெருசா இருக்கும், சில பேருக்கு கண்ணு சிறுசா இருக்கிறத பார்க்கலாம். அந்த சிறிய கண்கள் கூர்மை கண்களாக இருக்கும். யானை என்பது கூட மிகப்பெரிய உருவம், ஆனால் அதுக்கு சொல்ற அடையாளமே என்ன? இல்லி கண்ணுன்னு சொல்றோம். அதாவது கிராமத்துல இல்லிக்கண்ணு பீத்த சொலகும்பாங்க யானையை. அப்ப அந்த இல்லிக்கண் என்றால் ஒரு புள்ளி வைத்தது போல ஒரு கண், சிறிய கண்ணுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ஒன்று. புத பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து விட்டார்னு வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல எழுத்தாற்றல், கற்பனை, பேச்சாற்றல், ஞாபக சக்தி இத்தனையும் ரொம்ப பிரமாதமாக வரும். அதிலும் சூரியனோடு சேர்ந்து விட்டார் என்றால் சிவகடாட்சமே உங்களுக்கு வந்துவிடும். சூரியனும் புதனும் இணைந்து 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டால் கண்டிப்பாக சிவகடாட்சம் வந்துவிடும். அந்த 3 கூடையவன் ஒருவேளை செவ்வாயாக இருந்து புதன் வீட்டில் இருப்பாரேனால் ரொம்ப கடினமான உழைக்கக்கூடிய ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்க பாருங்க. அழுத்து போகாம எதை எப்ப வேணாலும் செய்யற, நான் வாரம் போகலாம் வாங்க,
இப்படி என்று சொல்லுகின்ற அளவிற்கு அலுப்பில்லாத இளமை என்று சொல்லக்கூடிய எனர்ஜி என்று சொல்லக்கூடியது மிக வலுவாக இருக்கிறத பார்க்க முடியும். 4ஆம் இடத்திலே புதகிரகம் அமர்ந்திருந்தால் நல்ல கல்வி கிடைக்கும். நான் முதலே சொன்ன 1, 4, 8ன்னு சொன்ன இந்த 4ஆம் இடத்திலே கல்வி வருகின்ற போது, புதன் வருகின்ற போது நல்ல கல்வி கிடைக்கும். கல்வி மட்டுமல்ல, இளம் கல்வியே மிக சிறப்பாக இருக்கும். 1ஆம் கிளாஸ்ல இருந்து அந்த குழந்தை ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு போகும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறத பார்க்கலாம். அதுவாகவே ஹோம்ஒர்க் எழுதும், டியூஷனுக்கு அனுப்ப தேவையில்லை, அதை எழுப்பிவிடணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி மிக சுறுசுறுப்பாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த 4ஆம் இடத்தில் புதனோடு கெட்ட கிரக சேர்க்கை இருக்குமானால் கல்வியும் உண்டு, நினைத்தபடி படிக்க முடியாமல் இளமையிலேயே சில தடுமாற்றங்களை உருவாக்கும். ஆனாலும் இந்த சமூகத்திலே அறிவார்ந்த மக்களுக்கு மத்தியிலே மிகச் சிறந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு வாழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இதே போல 5ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், புதன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். என்னைக்குமே ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்பது பள்ளிக்கூடத்து வாழ்க்கை, இளம் கல்வி. 5ஆம் இடம் என்பது கல்லூரி வாழ்க்கை, உயர்கல்வி. அப்ப அந்த உயர்கல்வி ஸ்தானத்துல புதன் ரொம்ப பிரமாதமா சுபிட்சமா வலுவா அமைந்திருந்தால் பள்ளிக்கூடத்து வாழ்க்கையில் தடுமாறுகிற ஒரு பிள்ளை கல்லூரிக்கு சென்ற பின்னாடி கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துடும். இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே போல 5ஆம் இடத்திலே புதன் இருந்தால் தாய் மாமனுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். இந்த பிள்ளை பிறந்த பிற்பாடு தாய் மாமன் தனது வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மிக பிரமாதமான வாழ்க்கை வளர்ச்சிக்கு வந்து விடுவார். இதே ஜாதகத்துல 6ஆம் இடத்துல, லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இந்த புதன் இருந்தாருன்னா கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த வேலையை இவங்க கிட்ட கொடுத்தாலும் அந்த வேலைக்கு எவ்வளவு நியாயம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு மிக கடினமாக 100% உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதே லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல புதன் போய் வலுவடைந்து ஜாதகத்திற்கு யோக பாணியில் அவர் இருந்து விட்டால் தூரத்து பயணங்கள் ஏற்படும், வெளிநாடுகளுக்கு சென்று வாழுகின்ற வாழ்க்கை ஏற்படும். அந்த ஊர்லேயே கூட ஒரு மாமனாரை கண்டுபிடிக்கக்கூடிய கட்டாயங்கள் வரும், காதல் திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். இப்படியான பாகமெல்லாம் இந்த 7ஆம் இடத்துல புதன் இருக்கிற போது கிடைக்கும். இதுவே 8ஆம் இடத்துல புதன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உடம்பு பார்த்தீங்கன்னா வீக்கா இருப்பாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பிரமாதமான அறிவு இருக்கும், ரொம்ப கெட்டிக்காரத்தனம் இருக்கும், எதையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள், எதை பற்றி பேசினாலும் அவர்களிடம் அந்த கருத்துக்கள் வெளிப்படும். இப்படிப்பட்ட அறிவாற்றல். ஆனால் உடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப எலும்பெல்லாம் வெளியில் தெரியுற மாதிரி, கண்ணமெல்லாம் ஒட்டி போய் என்ன இந்த பையன் சாப்பிடவே மாட்டாரா இப்படின்னு கேட்குற அளவுக்கு இருப்பாங்க. இந்த 8ஆம் இடத்துல புதன் இருப்பது என்பது உடம்பை வீக் பண்ணுமே தவிர கல்வியில் குறை வராது. அதுலேயும் சூரியனோடு சேர்ந்து விட்டால் 2 முறை டிகிரி வாங்குகிற வாய்ப்புகள் எல்லாம் வந்துடும். இதே போல 9ஆம் இடத்துல போய் புதன் சம்பந்தப்பட்டு அந்த புதகிரகம் மிக வலிமை பெற்றிருப்பாரே ஆனால் தகப்பனாருக்கு நல்லதை செய்யும். இந்த பிள்ளை பிறந்த பிற்பாடு கண்டிப்பாக அந்த தகப்பனார் ஒருபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றம், சொந்த வீடு வாகன பிராப்தங்கள், அவர் போராடி கொண்டிருந்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இனிமைகளை காணுவது, நல்ல பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழை காப்பாற்றிக் கொள்றது, இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த புத பகவான் 9ஆம் இடத்திலே வலிமை பெற்று யோகாதிபதியாக இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக அந்த தகப்பனுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும். 10ஆம் இடத்திலே புத பகவான் இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக வேலையில மிகப்பெரிய சிறப்பை தொடுவாங்க. அந்த புதனும் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாரே ஆனால் உத்தியோகத்துல மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப சில பேர் பாருங்க, இங்க படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறாங்க, அங்க போய் ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா மாறுறாங்க. அந்த உலகமே பாராட்டுகின்ற அளவுக்கு பெயர் புகழ் இப்படி எல்லாம் வந்து சேருது. இதெல்லாம் 10ஆம் இடத்திலே புதன் மிக சிறப்பாக இருந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு திறமையான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 10ஆம் இடத்தில் புதன் இருப்பது உண்மையாகவே நல்லது. 11ஆம் இடத்திலே புதன் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இயல்புகள் அமர்ந்துட்டாருன்னா நிறைய லாபங்களை எடுக்கலாம். நியாயமான முறைகளில் எந்த ரூபத்துல போனாலும், இந்த ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறவங்க, உட்கார்ந்து வேலை பார்க்கிறவங்க, பேசி ஜெயிக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, யாரோ ஒருவர் தனக்காக வேலை பார்க்கிறாருன்னு ரெஸ்ட் எடுக்கிறவங்க, இப்படிப்பட்ட அனைத்து தரப்பாளர்களுக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மிகச் சிறப்பானது ஒரு நல்ல வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, சோம்பேறியா இருப்பாங்க, சுகபோகமாக இருப்பாங்க, அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆக அவரும் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருந்து விட்டால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு நிச்சயமாக நல்ல பொழுதுகள் போகும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். எப்பொழுதுமே ஜாதகத்துல எல்லா நவ கிரகங்களிலுமே புத பகவான் தான் மிக முக்கியமானவர். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஜீவராசிகள் அத்தனைகளிலுமே மனிதன் ஒரு மாறுபட்ட பிறவி, வேறுபட்ட பிறவி. என்ன காரணத்தை சொல்லுகிறோம்?
ஆறறிவு கொண்ட மனிதன் என்று அறிவால் மட்டும்தான் அவன் வேறுபடுகிறான். அப்படிப்பட்ட தன்மைகளிலே இந்த புத கிரகத்திற்கு அறிவு சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புத பகவான் தான் ஒரு மனிதனை வளப்படுத்துவார். அவர் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருப்பாரேயானால் லக்னத்திற்கு யோகாதிபதியாக கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சபலம் பெற்று நல்ல கிரகங்களின் நட்சத்திர சாரம் பெற்று கிரக பரிவர்த்தனை யோகம் பெற்று இப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இருந்து விட்டால் உங்களை ஒரு சிறப்பானது ஒரு மிகப்பெரிய தலைமை பீடத்தில் அமர வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களை கொண்டு சேர்ப்பார். அந்த புதனை பொறுத்தளவுதான் அறிவு மட்டுமல்ல, கணிதம், கணக்கு போடுறது, வாழ்வியல் என்று சொல்லக்கூடிய பாதையை தீர்மானிக்கிறது, இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுனால புத பகவானை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து கொண்டு அதற்கு தகுந்தபடி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். நேயர்களே, மீண்டும் இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.